பொருத்தம் பார்க்க வந்த வாடிக்கையாளர் கேட்குறாங்க. ஒரு பொண்ணு அவங்க பொண்ணு கொண்டாந்து அவங்க பொண்ணு சாதகம், ஒரு பையன் சாதத்தையும் கொண்டாந்து கொடுக்குறாங்க. இந்த சாதகம் வந்து வளர்ச்சியான சாதகமா? இதை பார்த்து கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு அந்த பொண்ணும் பையனும் பொருத்தம் பார்க்க வந்தாங்க. பொருத்தம் பார்க்க வந்த சாதகத்தில் இந்த பையனுக்கு எங்கள் பொண்ணை கொடுக்கலாம்னு இருக்கிறாங்க. வளர்ச்சியான சாதகமா? நல்லா சம்பாதிக்கக்கூடிய எண்ணம் மனநிலை உள்ள பையனா எப்படின்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. இதில் வந்து ஆச்சரியமான விஷயம் பாருங்கள், அவங்க குழந்தையுமே வந்து சாதத்தை கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. ஆஹா, என்ன ஒரு எடுத்த கேள்வியே என்னென்னு சொல்கிறாங்க பாருங்கள். காலையில் வந்த உடனே ஏங்க இந்த சாதகம் வளர்ச்சியான சாதகமா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னுங்கிறாங்க. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. எப்படிங்க சாமி சொன்ன மாதிரி வந்து சொல்கிறாங்களே அப்படின்ட்டு கொடுங்கன்ட்டு ரெண்டையும் பொருத்தம் பார்த்து பொருத்தம்னு நல்லாயிருக்கு. அதில் அந்த சாதத்தில் பாருங்கள், தனுசு லக்கணம், லக்கணாதிபதி 5 இருக்கிறார் பாருங்கள். 1 5 9 வேலை செய்யுதா? 5 உட்காந்துக்கிறாங்க. 5 கூடயும் செவ்வாய் ஆட்சி போட்டுருக்காரு மேசத்தில். புதனும் அங்கே உட்காந்துருக்காரு. புதன் யாருங்க? 7 கூடயும் 5 உட்காந்துருக்காருங்க. 10 கூடயும் 5 உட்காந்துருக்காருங்க. நல்லா பாருங்கள், நான் சொல்கிற பாயிண்ட்டை பாருங்கள். சாதகம் படிக்கிற வாடிக்கையாளருக்கும் படிக்கிறவங்களுக்கும் இது தெரிஞ்சுக்கலாம். சாதகம் எங்கிட்ட பார்க்க வர வாடிக்கையாளரும் இதை தெரிஞ்சு ஆச்சரியப்படுற மாதிரி விஷயம். சாமி சொன்ன மாதிரி அவங்க ஒரு பையன் சாதம் பொண்ணு சாதம் கொண்டு கொடுத்தாங்க. இந்த பையனோட சாதகம் வளர்ச்சியான சாதகமாக இந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்கலாமான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு அவங்க சொன்னாங்க. பார்த்துட்டு பொறுத்த எல்லாமே நல்லா இருக்குது. அந்த சாதத்தை பார்த்தாங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. தனுசு லக்கணம், லக்கணாதிபதி மேசத்தில் 5ஆம் இடத்துல பூர்வ புனிதத்தில் உட்காந்துருக்காரு. என்னங்க, மேசத்தில் சுக்கிர நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காரு பரணியில். 2வது செவ்வாவும் பரணியில் உட்காந்துருக்குறாங்க. புதனும் பரணியில் உட்காந்துருக்குறாங்க. அப்போ பாருங்கள், லக்கணாதிபதி 5க்கு போயிடுச்சு, பூர்வ புண்ணியாதிபதி. அப்போ அந்த புதன் யாருங்க? தனுசு லக்கணத்துக்கு 10 கூடையும் புதன், 7 கூடையும் புதன். பாருங்களேன், இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இதே 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாங்க, சுக்கிரன் பகவான் இருக்கிறாங்க. எப்படிங்க வளர்ச்சியான சாதகம், ஃபுல் வளர்ச்சி. அந்த பையன் படிப்பு எல்லாத்துலேயுமே வெற்றி. நான் சொன்னேன், நீங்கள் தயங்காமல் பொண்ணு கொடுங்க, உங்கள் பிள்ளைய கண்கலங்காமல் பார்த்துக்குவார். நல்ல வளர்ச்சியான சாதகம் கூட. ஆனால் பேரும் புகழான சாதகமும் அதுதான். 10 கூடையும் 5 கொண்டாரா? இப்போ 1 5 9 ஓகே. திரிகோணாதிபதி கேந்திராதிபதி யாருங்க? புதனும் வந்து உட்காந்துட்டார். அப்போ கேந்திரத்தில் 11 கூடையும் சுக்கிரன், 6 கூடையும் சுக்கிரன் 7ஆம் இடத்துல உட்காந்துட்டார். ராகுவோட உட்காந்துருக்கார். ராகுன்னா திருவாதிரை நட்சத்திரம், சொந்த நட்சத்திரம் உட்காந்துருக்கார். சுக்கிர பகவானும் அதிலே உட்காந்துருக்கார். வளர்ச்சியான சாதகங்க, நம்பி பொண்ணு கொடுங்க, வாழ்க்கையில் செய்ப்பார் அப்படின்னு சொன்னேன். அவங்க ரொம்ப சந்தோஷம். ஆனால் சொன்னாங்க, அப்போ தான் சொன்னாங்க, இது உங்கள்கிட்ட வந்து பார்க்குறது நாங்கள் 5ஆவது இடம், 4 இடம் பார்த்துட்டோம். 4 பேருமே நல்ல வளர்ச்சியான சாதகம், நீங்கள் பொண்ணு கொடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. உங்கள்கிட்ட மனைவிகள்கிட்ட கடைசியாக ஒரு வார்த்தை கேட்போம், கேட்டுட்டு ஒரு முடிவு எடுப்போன்னு உங்கள்கிட்ட வந்தேங்க அப்படி சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ 4 இடம் பார்க்குறது ஒன்றும் காசு செலவாகலவா, பார்த்துட்டாங்க. இன்னொரு இடம் பார்ப்போமே. அவர் என்ன சொல்கிறாரு, அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை, நல்ல வார்த்தை வருதா என்ன பார்ப்போம். இந்த கணக்கில் வந்து எங்கிட்ட சாதகம் கொடுத்தாங்க. ஆனால் அது வளர்ச்சியான சாதகம். பாருங்கள், நான் சொல்கிறது எப்படி புரியுங்களா? தனுசு லக்கணம் காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் தனுசு லக்கணம். அதே நேரத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் குரு லக்கணத்திலே வந்து உட்காந்துருக்காரு. 3க்கும் 6 கூடையும் புதன் வந்து உட்காந்துருக்காரு. அந்த லக்கணத்துக்கு தனுசுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கும் 7 கூடையவன் உட்காந்துருக்காரு. இது எப்படிங்க நம்ம வளர்ச்சியான சாதனம் தானே சொல்ல முடியும். ஆனால் சரி, இன்னொன்று பாருங்களேன், இன்னும் குரு திசை பெண்டிங் இருக்குது. இன்னும் குரு திசை புதன் திசை எல்லாமே இருக்குது, இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அப்போ அந்த திசை வரும்போது உங்களுக்கு வளர்ச்சி அடையும் இல்லவா? கண்டிப்பாக வளர்ச்சி அடையும். 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், ராகு பகவான் இருக்கார். நல்ல வளர்ச்சியான சாதகம் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷப்பட்டு போனாங்க. வாழ்க வளமுடன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக சொல்லலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.